Praise the Lord. Welcome to Tamil Gospel Tabernacle Channel. இன்று பார்க்கக்கூடிய கர்த்தருடைய செய்தி என்னவென்றால், கர்த்தரின் அபிஷேகம் பெற்ற யோசேப்பு பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஆதியாகமம் 41:38. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ? இது பார்வோன் சொன்ன ஒரு வார்த்தை. அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதனை பார்த்து, மனிதனை குறித்து அவன் சொன்னதான ஒரு தெய்வீகமான வார்த்தை. ஆதியாகமம் 41:38. தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல ஒருவன் உண்டோ? அங்கே அபிஷேகத்தின் மூலமாக அவனுக்கு சொப்பனத்துக்கு அர்த்தம் கிடைச்சது. சொப்பனத்தின் அர்த்தத்தின்படி செயல்படுத்த ஒரு ஆள் கிடைத்தது. இது யோசேப்பின் அபிஷேகத்தின் மூலமாய் வெளியரங்கமாய் எகிப்துக்கு கிடைத்த நன்மைகள். இன்னும் சொல்ல போனா உலக பிரகாரமாக பொருளாதார ஒரு ஆசீர்வாதம், ஒரு தொழில்நுட்பம் மாதிரி. முதல்ல செழிப்பு, அதை சேர்த்து வச்சு பஞ்சத்தை கிளியர் பண்ணி கொள்வது. ஆனா இந்த அபிஷேகத்தினுடைய இன்னொரு பகுதி ஒன்று இருக்கு. அதை நம்ம விளங்கி கொள்ளணும். அதுதான் நமக்கு தேவை. நமக்கு மெட்டீரியல் பிளஸிங் தேவையில்லை. ஒரு பொய் சொன்னா நம்ம ஆசீர்வதிக்கப்படலாம். கொஞ்சம் தில்லுமுள்ளு பண்ணா நம்மளும் உலகத்துல மற்றவங்களை போல என்ன செய்யலாம்? நல்லா சம்பாதிக்கலாம். கொஞ்சம் லஞ்சம் வாங்கினா நாமும் கூட உலகத்துல செழிப்பா காண முடியும். ஆனா நமக்கு அது தேவையில்லை. பார்வோன் சொல்றான், இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் இவனையே அந்த போஸ்டிங்ல வச்சிடலான்னு சொல்லி வச்சுட்டான். அவனுக்கு அவனுடைய அபிஷேகத்தை உலக பிரகாரமாக பயன்படுத்த அவன் வாஞ்சித்தான். ஆனா இந்த அபிஷேகம் யோசேப்பை இந்த இடத்துக்கு எப்படி கொண்டு வந்தது? அதான் இப்ப நம்ம என்ன செய்யணும்? சிந்திக்க வேண்டியது. நான் ஒரு 7 பாயிண்ட் சொல்றேன். நம்ம எல்லாரும் அபிஷேகத்தில் நிரம்புறவங்க, அபிஷேகம் பெற்றவங்க. ஒரு சிலருக்கு இன்னும் அபிஷேகம் இல்லை, ஒரு சிலருக்கு வல்லமை இருக்கு. இப்படி பல தன்மைகள். முதலாவது, அபிஷேகம் பெற்றவனுடைய ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்ன? ஆதியாகமம் 37 பார்க்கும்போது அவனுடைய தன்மை இருக்கு. நமக்கு நீங்க எல்லாம் அபிஷேகம் பெற்றவங்க, நாம் எல்லாரும். நமக்கு இந்த பிராக்டிஸ் இருக்காங்கிறத இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும். முதலாவது அவனுடைய கேரக்டர். ஆதியாகமம் 37:2 கடைசி. அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். இது 17 வயசுல நடந்த ஒரு சம்பவம். வேற யார்ட்டையும் போய் சொல்ல மாட்டான். நமக்கு மற்றவங்களுடைய குறைகள் தெரியும். அபிஷேகம் பெற்றவனுடைய ஃபர்ஸ்ட் கேரக்டரை நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அபிஷேகம் பெற்ற ஒரு மனுஷன், ஒரு மனுஷி, நானோ நீங்களோ, ஒரு ஆளுடைய தவறு தெரியும் போது உடனே நம்ம என்ன செய்யறோம்? பிராட்காஸ்ட் பண்றோம். உடனே நம்ம பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட சொல்லிடுறோம், ஊழியக்காரங்கிட்ட சொல்லிடுறோம், விசுவாசிகள்கிட்ட சொல்லிடுறோம், மற்றவன்கிட்ட சொல்லிடுறோம். ஒரு புருஷன் தப்பு செஞ்சுட்டானா உடனே நம்மளே கேவலப்படுத்திக்கிறோம் நம்ம ரூமை, நம்முடைய குடும்பத்தை. தமிழ்ல சொல்லுவான், படுத்துக்கிட்டு துப்புனா எங்க வரும்? அதே மாதிரிதான் நம்ம மூஞ்சில தான் விழும். நம்முடைய குடும்பத்தின் கதைகளை நம்மளே பேசி, வெளியங்கரமா பேசி, என் புருஷன் சரியில்லை, என் மனைவி சரியில்லை, அவன் சரியில்லை, இவ சரியில்லை, இப்படி நம்ம ஒருத்தர் விசுவாசிகளை, ஊழியக்காரங்களை இப்படி நமக்கு பேசியே நம்முடைய ஜீவியத்தில் அபிஷேகத்தை நம்ம நஷ்டப்படுத்திட்டோம். இந்த யானைக்கு மதம் பிடிச்சிருச்சுன்னா, குஷி ஆயிடுச்சுன்னா தலையில என்ன செய்யும்? மண்ணள்ளி போட்டுக்கும்பாங்க. அதே மாதிரிதான் அநேக ஆவிக்குரியவர்கள் நல்ல அபிஷேகம் கிடைச்சிருந்தாலும் அதை வச்சு நம்முடைய லைஃபை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியல. இப்போ ஒரு குழந்தைகிட்ட போய் 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா அதுக்கு அந்த 1000 ரூபா மதிப்பு தெரியாது. என்ன செய்யும்? ஒன்று வாயில வைக்கும், இல்லாட்ட என்ன செய்யும்? கிழிச்சு போடும். அதுக்கு தன்மை தெரியாது. அதுபோல இன்னைக்கு அபிஷேகம் பெற்ற அநேகர் கிறிஸ்துவுக்குள்ள குழந்தையாக இருக்கிறபடினால அவங்களுடைய அபிஷேகத்தை வச்சு அவங்க செயல்திறன் இல்லாமல் இருக்காங்க. முதலாவது, இந்த அபிஷேகம் தன் சகோதரனுடைய துன்மார்க்கத்தை யார்கிட்ட சொல்ல வச்சது? தகப்பன்ட்ட மட்டும்தான் சொல்லுவான். வேற ரோட்ல யார்ட்டையும் சொல்ல மாட்டான். யார்ட்டையும் சொல்ல மாட்டான், ஷேரே பண்ண மாட்டான். அண்ணன் நபி குறைய போய், ரூபன் குறைய போய் அடுத்து சிமியோன்ட்ட சொல்றது, சிமியோன் குறைய கொண்டு போய் செபுலோன்ட்ட சொல்றது, அந்த பிராக்டிஸ் கிடையாது. ஒரே ஒரு ஆள்கிட்ட தான் சொல்லுவான். யார்கிட்ட? ஒரு விசுவாசி, ஒரு ஊழியக்காரனுடைய குறைகள், இல்லாவிட்ட உங்க குடும்பத்தில் உள்ளவங்களுடைய குறைகள் உங்களுக்கு தென்பட்டுச்சுன்னா
ஒரு அபிஷேகம் பெற்றவன் எங்க சொல்லுவான்? தேவன்ட்ட சொல்லணும், கர்த்தர்ட்ட சொல்லணும். ஆண்டவரே இப்படி இருக்கு, நான் இப்படி கேள்விப்படுறேன், இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு சுவாமி. அப்படி ஒரு பிராக்டிஸ் தான் அபிஷேகத்தினுடைய ஃபர்ஸ்ட் செயல். இல்ல நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, மற்றவங்க தப்பு செஞ்சா என்னால அப்படியே கண்டுகிட்டு இருக்க முடியாது, சும்மா விட்டுட்டுலாம் போக முடியாது, கன்சாடையா விட்டு போக முடியாது, எல்லாம் சொல்லு, கெட்ட பேர் எடுத்துக்கோ, தூசி நீயே மண்ணலி போட்டுக்கோ. அப்படிதான் நடக்குது. முதலாவது அவன் தன் சகோதரருடைய துன்மார்க்கத்தை தகப்பனுக்கு சொல்லுவான். அபிஷேகம் பெற்றவன் மற்றவனுடைய குறைய தேவன்கிட்ட மட்டும்தான் சொல்லுவானே தவிர வேற யார்ட்டையும் என்ன செய்ய மாட்டான், ஷேர் பண்ணவே மாட்டான். அவன் அங்கேயே தான் வைப்பான், பலிபீடத்துல தான் வைப்பான். பலிப்பொருளை எங்க தான் வைக்கணும்? பலிப்பொருளை எங்க வைக்கணும்? பலிபீடத்துல வச்சாதான் அது அங்கீகரிக்கப்படும், தகனிக்கப்படும், தேவன் அதை ஏற்றுக்கொள்வார். மற்றவங்களுடைய துன்மார்க்கத்தை நீ பலிபீடத்துல வை, கர்த்தர் அதை பார்ப்பார். ஒன்று. இரண்டாவது, மூணாவது, இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து. அபிஷேகம் பெற்றவங்க உன்னை நினைவுல வச்சுக்கணும், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், அது மறந்துடவே கூடாது. ஆண்டவர் என்னை கைவிட்டாரு, என்னை மறந்துட்டாரு, அப்படிலாம் நீ யோசிக்க கூடாது. யாக்கோபே குறித்து சொல்லியிருக்கு, யாக்கோபே நான் உன்னை மறந்து விடவில்லை, யாக்கோபே நான் உன்னை வெறுத்து விடவில்லை. ஏன்னா ஆரம்பத்தில் ஒரு வார்த்தை சொன்னாரு, என்ன சொன்னாரு? யாக்கோபை ஸ்நேகித்தேன். அந்த வார்த்தையில சேஞ்சே கிடையாது. இது இந்த வாலிப பையங்க பொண்ணுங்க ஸ்நேகித்தேன்பாங்க, இந்த கல்யாணம் கட்டினவங்க கட்டாதவங்க யாரையாவது பார்த்து சிரிச்சுட்டு பார்த்த உடனே நேசிச்சேன்லாம் சொல்லுவாங்க. அந்த நேசம் அல்ல. இது யாருடைய நேசம்? ஆண்டவருடைய மாறாத தன்மை. யாக்கோபை ஸ்நேகித்தேன்னு சொன்னார்னா அவ்வளவுதான், கடைசி வரைக்கும் அவனை அவரை யார் நேசிச்சா அதுதான் தகப்பனுடைய நேசம். அபிஷேகம் பெற்றவங்க ஒன்றை நீங்க புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் உங்களை அதிகமா நேசிக்கிறார். வாழ்க்கையில உங்களுக்கு பலவிதமான பாதைகள், பாடுகள், வேதனைகள், போராட்டங்கள், துக்கம், சஞ்சலம், தவிப்பு, கைவிடப்படுதல் உண்டாகும். ஆனா நீங்க இப்ப கண்ணை மூடி சொல்லலாம், அபிஷேகம் பெற்ற உன்னை கர்த்தர் என்ன செய்யறாரு? அதிகமாய் நேசிக்கிறார். அபிஷேகம் பெற்றது ஒரு முத்திரை. முத்திரை பெற்றவர்களை கர்த்தர் என்ன செய்யறாரு? நேசிக்கிறார். தகப்பன் அவனை அதிகமா நேசித்தான். அதனால நீங்க உட்கார்ந்துகிட்டு சீயோனோ என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள், அது புத்தி இல்லாத சீயோன் அப்படி சொல்லும். யாக்கோபு சொல்றான், அதனால தான் ஆண்டவர் சொன்னார், யாக்கோபை நான் உன்னை வெறுத்து விடவில்லை. அழகா சொல்றார், நான் உன்னை மறந்தும் விடவில்லை. ஆண்டவர் அதையும் தெளிவா பேசுறார். அதனால வாசிங்க, யாக்கோபை நேசித்தேன், ஏசாவை வெறுத்தேன். அந்த வசனம் வாசிச்சுட்டு யாக்கோபை ஏசாயால வாசிக்கணும். மல்கியா 1:2. ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். ஏசாயா 41:9. நான் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். அது எப்படி ஆண்டவர் வெறுப்பாரு? உன்னை அபிஷேகம் பண்ணிட்டு விட்டுருவாரா? அபிஷேகம் பெற்றவங்களுக்கு இன்னைக்கு திரும்ப ஒரு வார்த்தை கிடைக்குது, இத்தனை வருஷம் கழிச்சு கர்த்தர் உன்னை என்ன செய்யறாரு? நேசிக்கிறார். மூன்றாவது, அவனுடைய தரிசனம், அவனுடைய வரங்கள். அபிஷேகம் இருந்தா நிச்சயம் வரம் இருக்கும், வரம் இல்லாத அபிஷேகம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எழுதி வேணா வச்சுக்கோங்க. ஒரு மனுஷனை கர்த்தர் அபிஷேகித்தா அவனுக்கு நிச்சயமா என்ன உண்டு? வரங்கள் உண்டு, தரிசனம் உண்டு, அதுல மாற்றமே கிடையாது. இன்னைக்கு நம்ம அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், இவ்வளவு பேர் இருக்கிறோம். இவ்வளவு பேருக்குள்ள இப்போ 9 விதமான வரமும் வேலை செஞ்சா 1.25 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம என்ன ஆயிருக்கும்? இப்போ தீ பிடிச்சு எரிஞ்சிருக்கும். பாதி பேர் மிரண்டு முழங்கால் போட்டு கத்திட்டு இருப்பான். கல்லாதவன் ஒருவன் உங்கள் மத்தியில் வந்தால் நீங்கள் அவனுடைய வாழ்வின் ரகசியங்களை சொல்லும் பொழுது அவன் முகம் குப்புற விழுந்து உங்களோடு தேவன் இருக்கிறார் என்று சொல்லுவான் அல்லவா? கொரிந்தியர்ல இருக்கு இல்லையா? ஒரு புது ஆள் வந்திருந்தான், சரியான ஒரு வரங்கள் வல்லமை கிரியை செஞ்சதுன்னா அப்படி முகம் குப்புற விழுந்துட மாட்டான். வாசிங்க 1 கொரிந்தியர் 15:24. எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் அவிசுவாசி ஒருவன் அல்லது கல்லாதவன் ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லாராலும் உணர்த்தி வைக்கப்பட்டும் எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான். அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகும். அவன் முகங்குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு தேவன் மெய்யாய் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று அறிக்கையிடுவான். போதுமா?
வரம் இல்லைன்னா சும்மா அவன் பாட்டுக்கு வருவான், என்னவோ எல்லாரும் ஆவில அறிஞ்சாங்க ஸ்தோத்திரம், நீங்களும் இவனும் ஆவில இறங்குவான், எந்திரிச்சு போயிடுவான். இல்லவிட்ட இவனும் வேடிக்கை பார்த்துட்டு போயிடுவான். புதுசா வந்தவனுக்கு ஒன்றும் தெரியாது. ஓஹோ எல்லாரும் முழங்கால் போடுறாங்க, சரி நம்மளும் முழங்கால் போடலாம், எல்லாரும் கை தட்டுறான், நானும் கை தட்டுறேன், முடிஞ்சுது. ஏதோ எல்லாரும் கத்துறாங்க, ஏதோ அவங்களுக்கு பக்தி பரவசம், நமக்கு அந்த ஃபீலிங்ஸ் இல்லை, ப்ராக்டிஸ் இல்லைன்ட்டு எந்திரிச்சு போயிடுவான். ஆனா அதே நேரத்தில் அவன் உள்ள வந்து உட்கார்ந்த உடனே அவனுக்கு நெத்தி அடி அடிச்ச மாதிரி பட்டு பட்டுன்னு அவனுடைய வாழ்க்கையின் ரகசியங்கள் 4 காரியம் வெளியே வரட்டும், அவன் என்ன செய்வான்? முகங்குப்புற விழுந்துடுவான். அதனால அபிஷேகம் பெற்றால் கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். அபிஷேகம் பெற்றால் நீ மற்றவனுடைய குறைய ரோட்ல சொல்ல மாட்டாய். சொல்றவன் விசுவாசி இல்ல, அவன் அபிஷேகத்தை என்ன செய்யறான்? வேஸ்ட் பண்றான், தவறாய் உபயோகிக்கிறான். அடுத்து அபிஷேகம் பெற்றவன் வரங்கள் உள்ளவனாயிருப்பான். அவன் லைஃபை பத்தி அவனுக்கு ஒரு தரிசனம் கிடைச்சிருச்சு. அவன் வீட்டுல போய் அவங்க அப்பாவை கூப்பிட்டு சொன்னான், 11 அரிக்கட்டு என்ன செய்யுது, ஏங்க எனக்கு முன்னால ஏன் அரிக்கட்டு நிமிந்து நின்னுச்சு, மற்றதெல்லாம் மடங்கி நின்னுச்சு, வணங்கி நின்னுச்சுன்னா. அவன் தகப்பனுக்கு புரிஞ்சிருச்சு, இவனை டாப்புக்கு கர்த்தர் கொண்டு போறாரு. அடுத்த சொப்பனம் வந்து சொன்னான், சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் வந்து என்ன செஞ்சிருச்சு, என்ன வணங்கிருச்சு. அப்பதான் யாக்கோபுக்கு கொஞ்சம் சூடாகி போச்சு. இவன் சுத்தி சுத்தி கிடைச்ச முதல்ல அண்ணன் தம்பினா இப்ப யாரை கொண்டு வந்து நிப்பாட்டுறான்? அப்ப நானும் உங்க அம்மாவும் வந்து உனக்கு முன்னால வணங்குவோம் அப்படியா அப்படின்னா. அப்பதான் அவனுக்கு வித்தியாசமா இருந்துச்சு. இவன் அடுத்த சொப்பனத்துக்கு வந்துட்டானே. முதல்ல வந்து 11 சகோதரர்கள் தான் பார்த்தான், இப்ப யாரும் வந்துட்டா, அம்மா அப்பாவும் வந்தாச்சு. அப்படியே யோசிக்கிறான் அவன். ஆனா தேவன் அவனுக்கு தரிசனத்தின் மூலமாய் வெளிப்படுத்தலுக்கு மூலமாய் இவன் சொப்பனம் பார்ப்பான், இல்லைன்னா எவனாவது சொப்பனம் பார்த்ததுக்கு என்ன செய்வான்? அர்த்தம் சொல்லுவான். அந்த அந்த வரங்களை அவன் விடல. வீட்டில் இருக்கும்போது அவனுக்கு ஒரு கிஃப்ட் இருந்துச்சு, சொப்பனம் பார்க்கிற கிஃப்ட். அதுக்கு பிறகு வாழ்க்கையில ரொம்ப அடிபட்டு போயிட்டான், சீரழிஞ்சிட்டான். ஆனா எந்த பாடுகளுக்குள்ள போனாலும் அவன் வரங்களை விடல. அந்த வரம் தான் அவன் எங்க கொண்டு வந்துச்சு? சிங்காசனத்துக்கு. அப்போ உனக்கு கொடுத்த தீர்க்க தரிசனம் எங்க? உனக்கு கொடுத்த தரிசனம் எங்க? உனக்கு கொடுத்த வெளிப்படுத்தல் எங்க? உனக்கு தேவன் கொடுத்ததானே வல்ல கிருபைகள் தாளந்துகள் எல்லாம் எங்க? நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு கிஃப்ட் கொடுக்கிறாருன்னா அந்த கிஃப்டை வச்சுதான் உங்களை எங்க கொண்டு போக முடியும். இப்ப சில கல்யாண வீட்டுல நீங்க பாத்தீங்கன்னா கல்யாண கார்டை நீங்கள் வரும்போது கொண்டு வரவும்மா அடையாளத்துக்கு. அவங்கள மட்டும்தான் எங்க உள்ள விடுவாங்க? உள்ள விடுவாங்க. பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் ஒரு கல்யாணத்துக்கு போனா கல்யாண வஸ்திரம்னு ஒண்ணு இருக்கும், அதை என்ன செய்யணும்? போட்டு வந்தாதான் உள்ள பந்தியில உட்கார விடுவான், இல்லைன்னா அங்கிருந்து அடிச்சு தூக்கி வெளியே போட்டுருவான். நீங்க யோசிச்சு பாருங்க நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கு. நம்முடைய தரிசனங்கள், அநேக விசுவாசிகள் ரிட்டர்ன் ஆயிட்டாங்க. எதுல இருந்து? தீர்க்க தரிசனம் சொல்றது, வரங்கள், வல்லமைகள், தாளந்துகள், ஜபம், இதெல்லாம் போயிடுச்சு. அவங்களுக்கு குறைச்சிட்டாங்க, இவங்களே குறைச்சிக்கிட்டாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? அபிஷேகத்தை விட்டு விலகிட்டாங்கன்னு அர்த்தம். 3. 4வது அவங்க அப்பா கூப்பிட்டு சொல்றாரு, நான் உன்னை சகோதரிடத்தில் அனுப்ப போகிறேன் அப்படிங்கிறாரு. நல்லா தெரியும் 11 பேருக்கு யாரை பிடிக்காது? ஒரு சகோதரனுக்கு யாரை பிடிக்காது? யாரை பிடிக்காது? இவனை பிடிக்காது. ஆனா இப்ப அப்பா சொல்றாரு, நான் இதோ உன்னை 13ஆம் வசனம். அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்ப போகிறேன், வா என்றான். அவன் இதோ போகிறேன் என்றான். சரி, உங்க புருஷன் வீடு உங்களுக்கு பிடிக்கல, உங்க அப்பா கூப்பிட்டு, ஏமா நீ எப்படினாலும் புருஷன் வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் அங்க போய் என்னை சாவுக்கு அனுப்புறீங்களா அப்படி சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? சொல்லுங்க, சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? நான் உங்களுக்கு இருக்கிறது பாரமா இருந்தா நான் வேணா தனியா வீடு எடுத்து நெஞ்சிடறேன், போயிடுறேன்பீங்க, இல்ல செத்து போயிடுறேன்பீங்க. அப்படித்தானே? இதனுடைய சரியான அர்த்தம், அபிஷேகம் உள்ளவன் தேவ சித்தத்துல பாடுபட ஒப்பு கொடுப்பான். அப்படியே சரண்டர் பண்ணிடுவான். பரவாயில்ல, ரைட்டு, அனுப்புங்க. இயேசு கிறிஸ்து அப்படித்தான் சொன்னார், யாரை நான் அனுப்புவேன்? இதோ நான் இருக்கிறேன், என்னை நீர் அனுப்பு. இதுதான் யோசேப்பினுடைய அபிஷேகத்தினுடைய செயல். அபிஷேகம் இருக்கா? அபிஷேகம் இருக்கா? அபிஷேகம் இருந்தா நீ தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பாய், பாடுகளுக்கு நீயே ஒப்பு கொடுப்பாய். தெரியும் 10 பேர் அங்க உட்கார்ந்துருக்கான், 10 பேரும் பரம எதிரி மாதிரி உட்கார்ந்துருக்கான். அதே மாதிரி போறான். போனா அங்க யாரு இல்ல? அண்ணன் தம்பி
இல்ல. நீங்க என்ன செய்வீங்க? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், கர்த்தர் நம்மளை காப்பாத்திட்டாருன்னு நான் போனேன் டாடி. யாரு இல்ல, அவனுங்க எங்கிட்டு போனானுங்க தெரியல, எங்க வந்துருவான், வீட்டுக்கு வந்து உட்காந்துக்குவோம். அப்படித்தானே செய்வான். செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? நீங்க எல்லாம் உத்தமர்கள் மாதிரி அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி புதிய ஏற்பாட்டு யோசிப்பு மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. சொல்லுங்க. நம்ம உடனே பார்ப்போம், நல்ல வேலை இவனுங்க எங்கிட்ட போயிட்டான், ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வீட்டுல வந்துட்டு நான் போனேன் யாருமே இல்லை அப்படின்ட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு தப்பிட்டோன்னு சொல்லுவோம், கை கழுவிடுவோம். தேவ சித்தத்தை மேக்சிமம் கை கழுவத்தான் நம்ம என்ன செய்யறோம், ட்ரை பண்றோம். பிலாத்து சொல்றாரு, நான் உண்மை விடுவிக்கவும் உண்மை சிலுவையில் இறங்கி எனக்கு அதிகாரம் உண்டு என்று உனக்கு தெரியாதா அப்படி இப்படின்னு சொன்னான். பிரச்சனை உச்சகட்டத்துக்கு வந்த உடனே டபால் என்ன பண்ணிட்டான், கைய கழுவிட்டான். எனக்கும் இந்த நீதிபரனுடைய மரணத்துக்கும் என்ன கிடையாது, சம்பந்தம் கிடையாதுன்ட்டு கையை கழுவிட்டான். தப்பிடுவான்னு நினைக்கிறீங்களா நியாய தீர்ப்புக்கு? அவரை வாரினால் அடிக்க ஒப்பு கொடுத்தான், அதுக்கே அவனுக்கு பாதாளத்துல மொயின் இடம் கிடைச்சிடும். புரியுதா? வாரினால் அடிக்க ஒப்பு கொடுத்தாலே, ஃபர்ஸ்ட் அடிக்க ஒப்பு கொடுத்தாலே யாருதான், இவன் தான். ஆனா கை கழுவுறான், தன்னை எப்படியாவது தப்பிடணும், இந்த ரத்த பலிக்கு நம்ம என்ன செஞ்சிடணும், தப்பிடணும் ட்ரை பண்றான். நம்மள அநேகர் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கறதுக்கு ரொம்ப தயங்குறோம். அபிஷேகம் இருந்தா உன்னை இழுத்துட்டு போகும், ஆவியானவர் உன்னை கரெக்டா அந்த ஸ்பாட்டுக்கு கொண்டு போவார். இவன் போனா அங்க சகோதரர்கள் இல்ல, உடனே அவன் அங்க உள்ளவங்கிட்ட கேட்கறான், இங்க ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்களே ஒரு 10 பேர், என்ன எங்க போனாங்க? அவங்க சொல்றாங்க தோத்தான்னு ஒரு இடத்துல போயிட்டாங்க. உடனே இவன் எங்க போயிட்டான், தோத்தானுக்கே போயிட்டான். ஸ்பாட்டுக்கே போய் அவங்கள பார்த்துட்டான். அவங்கள பார்த்ததுதான் நிச்சயம். 10 பேரும் பேசிட்டான், வந்துட்டான்டா இவன், நெஞ்சிட்டான், சிக்கிட்டான், இவனை கொன்னுட்டா சொப்பனம் எப்படி நிறைவேறுதுன்னு பார்க்கலான்னு. இதான் சிலுவை. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம்? கஷ்டம்தான். சிலுவை அது ஈஸியானது இல்லை. சும்மா சிம்பிளா சொல்லிடலாம், தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வராதவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். தூக்குனாதாங்க தெரியும், சிலுவைய தோல்ல வச்சாதான் தெரியும், ஆணில அடிச்சாதான் தெரியும் சிலுவையினுடைய வேதனை. தேவ சித்தத்தை காண்பிக்கிறது. அபிஷேகம் பெற்றவன் தேவ சித்தத்துல என்ன கஷ்டம் வந்தாலும் ஒப்பு கொடுப்பான். 5வது, அங்க போன இடத்துல இவனை வித்துட்டாங்க. அங்க போனா பாவம் தேடி வருது. அபிஷேகம் பெற்றவன் தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். 1 யோவான் 5 கடைசி 5:18. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம், தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். தன்னை காக்கிறான், அதான் அபிஷேகம். அபிஷேகத்துல 2 வேலை இருக்கு. ஒன்னு தன்னை காப்பது, 2வது பாவமே என்ன செய்ய மாட்டான், செய்ய மாட்டான். இந்த அபிஷேகம் இருக்கா? நம்ம அபிஷேகம் எப்படி தெரியுமா? 2 மணி நேரம் உட்கார்ந்து சண்டை போட்டாலும் அடுத்து 3வது மணி நேரத்தில் ஆவில் நிரம்புது. இது எப்படி? இந்த தூங்குனவங்கள எழும்புனவனே சோத்திரம் சோத்திரம் ஆவில் நிறைஞ்சிருவான். அது என்ன அபிஷேகம்? அது அபிஷேகம் கிடையாது, அது இந்த பிராக்டிஸ்ல வர்றது. ஆவியானவர் வந்துடுறாரு, தூக்கத்தில் இருக்கிறவங்க தட்டி விட்ட உடனே டபால்னு குதிச்சிடுறாரு உள்ள, அப்படிலாம் கிடையாது, தவறு. நம்முடைய ஜீவியத்தில் அபிஷேகம் உன்னை காக்கும், சுத்தி வரும். நான் சொன்ன இல்லையா, நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, செயின்ட் அகஸ்டின். அகஸ்டின் தெரியுமா? புக் படிச்சிருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? செயின்ட் அகஸ்டின் ஒரு காலத்தில் விபச்சாரக்காரர். நீங்க அந்த சரித்திரத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, அவர் ரட்சிக்கப்பட்டு ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நின்னா அவனோட விபச்சாரம் பண்ண அவனோட பழகின ஒரு பெண் வந்துட்டா. அவ இவரை பார்த்துட்டா. ஆனா இவர் மனம் திரும்புறது அவளுக்கு தெரியாது. கூப்பிட்டாலாம், அகஸ்டின் 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 கூப்பிட்டாலாம். இவருக்கு கைகால் ஓதறிடுச்சு, போச்சுடா இவ வந்துட்டால நடு ரோட்ல, போச்சே நம்ம இப்ப கையில பைபிள் வச்சு நிக்கிறோம், இவ என்ன பண்ண போறாளோன்ட்டு அப்படியே தெரியாத மாதிரி என்கிட்ட திரும்பி நின்னுக்கிட்டான். அவ பார்த்தா, ஓஹோ இவன் கவனிக்கல போட்டிருக்கு, கேட்கல போட்டிருக்குன்ட்டு ஓடி எங்க வந்துட்டா, முன்னால நின்னுக்கிட்டா. அகஸ்டின் என்னைய தெரியல, யாவும் இல்ல அப்படின்ட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆரம்பிச்சா. அப்பதான் இவன் சொன்னா, உன்னை தெரியுது, நீதான், ஆனா நான் தான் நானே இல்ல. நீதான் இன்னும் விபச்சாரத்துலதான் இருக்க, இன்னும் பாவத்துலதான் இருக்கிற, ஆனா நான் தான் நான் இல்ல. நான் இப்ப யாரு? எனக்குள்ள யாரு இருக்கா? கிறிஸ்து இருக்கிறார். அதுதான் அபிஷேகத்தினுடைய வேலை.
நமக்கு இந்த நாட்கள்ல ஒரு மாற்றம் வேணும். உங்க அபிஷேகத்தை வச்சுக்கிட்டு நீங்க டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது, காலத்தையும் வீணாக்கிற கூடாது. பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு அதை பிராக்டிஸ் பண்ணுங்க. உனக்கு கிடைச்ச அபிஷேகத்தை வச்சு நீ பாவத்தை எதிர்த்து போராடி ஜெயிக்கணும். பாவத்தை விட்டு ஓடுதல். பாவம் தேடி வரும், பாவம் வாசப்படியில படுத்து கிடக்கும், பாவம் கயிறுகளால் உன்னை கட்டும், பாவம் உன்னை பின்தொடரும். இப்படிலாம் ரொம்ப இருக்கு வசனங்கள். அபிஷேகம் வச்சுக்கிட்டு இருந்தா பாவத்தை விட்டு ஓடுவேன், அதுக்கு ஒத்து போக மாட்டேன், அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன், கோலம் மாதிரி அதுல சிக்கி கொள்ள மாட்டேன், எந்திரிச்சு ஓடியே விடுவேன். அப்படி ஒரு வேலை வேண்டாம், அப்படி ஒரு பிசினஸ் வேண்டாம், அப்படி ஒரு ஐக்கியம் வேண்டாம், அப்படிப்பட்ட ஒரு குடும்பமும் வேண்டாம், ஓடியே போயிடுவேன் பாவத்தை விட்டு. ஆனா அபிஷேகம் உனக்குள்ள சரியா வேலை செய்யாம மங்கி போச்சுன்னா நீ அங்கேயே நெஞ்சிருவ, படுத்துடுவ. அங்க படுத்ததுனால சிம்சோனுக்கு மொட்டை அடிச்சு கண்ணை புடுங்கி குரங்காக்கிட்டாங்க. 6வது, ஜெயில வருஷ கணக்கா கடந்தாங்க. அபிஷேகம் தீமையை சகிக்கும். அபிஷேகம் என்ன செய்யும்? அன்பு, சொல்லுங்க வசனம் சொல்லுங்க, அன்பு சகலத்தையும் சகிக்கும். நம்பும் விசுவாசிக்கும், அதெல்லாம் கரெக்ட். என்ன செய்யும்? அன்பு சகலத்தையும் சகிக்கும். சகலத்தையும் சகிக்கும்னா என்னது? வருஷ கணக்கா ஜெயில கிடக்குறாங்க அபாண்டமான குற்றச்சாட்டுல. அதை அப்படியே அன்புனா அபிஷேகம், அபிஷேகத்துல அதை அப்படியே சகிச்சான். தேவன் வரட்டும், தேவன் பேசட்டும், தேவன் கிரியை செய்யட்டும். அவர் கிரியை செய்யாம நம்ம வெளியே போக முடியாது. ஏன்னா அண்ணன் ஜாமீன் எடுக்க முடியாது, இது அந்நிய தேசம். தம்பி வர முடியாது, பிறந்த தம்பியை பார்த்தது கிடையாது. அம்மா அப்பா ஜாமீன் எடுக்க போறது இல்லை. இவன் என்ன கண்டிஷன்ல இருக்கான்னு எவனுக்குமே நிச்சயாது தெரியாது. தெரிஞ்ச ஒரே ஆள் யாரு தான்? தெய்வம் ஒரு ஆள் தான். அந்த அபிஷேகத்துல அவன் சகலத்தையும் சகிச்சான். ஜெயில அடிப்பாங்க, கேவலப்படுத்துவாங்க, இவனை முறுமுறுப்பாங்க, இவனை துன்மார்க்கமா நடத்துவாங்க, இவன் அங்கேயும் பாவம் வைக்கிறதுக்கு பாவம் செய்ய ட்ரை பண்ணுவாங்க. ஆனாலும் அவன் எல்லாத்தையும் சகிச்சு வருஷ கணக்கா அந்த ஜெயில கிடந்து தீமையை சகிச்சான். உனக்கு நல்ல ஒரு அபிஷேகம் இருந்தா உன் குடும்பத்துல, ஊழியத்துல, உன் ஜீவியத்துல இருக்கிற எல்லா தீமைகளையும் சகிப்பாய். வருஷ கணக்கா அப்படியே சகிச்சான் கர்த்தருக்காக. கடைசியாக யார் இந்த தீமை செஞ்சாங்களோ அவங்களே இவன் காலில் அந்த சொப்பனத்தின்படி எங்க விழுந்தாங்க? இவனுடைய அறிக்கை நிமிர்ந்து நின்ற காலம் வந்தது. எல்லா அறிக்கை நெஞ்சது வணங்கி நின்னுச்சு. அவங்கள அப்படியே மன்னிச்சான். அபிஷேகம் இதுதான் ஹை. அபிஷேகத்தினுடைய உச்சகட்டம், கிளைமாக்ஸ், உச்சகட்ட தெய்வீக தன்மைங்கிறது என்னது? தீமை செய்தவர்களை மன்னித்தல். நீங்க பாருங்க, இயேசு சிலுவையில மன்னிச்சுட்டு தான் ஜீவன் கொடுத்தார். கல்லெறியப்பட்டு சாகும் போது அந்த ஸ்தேவான் அவங்கள மன்னிச்சுட்டு தான் செய்தான். அதே போல யோசேப்பினுடைய உச்சகட்டங்கிறது ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்துல அவங்க மன்னிக்கணும்னு கேட்ட உடனே அழுதான். மன்னிக்கும் போது சரி மன்னிச்சிட்டேன், சரி இனிமேலாம் தப்பு பண்ணாத, என்ன போயிட்டு வா. இப்படிதான் நம்ம மன்னிப்புலாம் கேட்கிறோம். நானு ஏதாவது தப்பா பண்ணிருந்தா மன்னிச்சிருப்பா, பண்ணதெல்லாம் பண்ணிட்டு தப்பா செய்திருந்தால், பேசி இருந்தால்னு ஒரு கொக்கிய போட்டு மன்னிப்பு கேட்போம். அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? சரி நான் மறந்துட்டேன், அதெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு ரொம்ப சிரிச்சுட்டு போயிருவோம். ஆனா உண்மையான மன்னிப்பு பாருங்க, ஆதியாகமம் 50:17-18. ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்ல சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்னபோது அவன் அழுதான். பின் நம்ம என்ன செய்வோம்? அண்டானுங்களா, கர்த்தர் என்னோடு இருக்கிறாரு, கொண்டு வந்துட்டு காலில் எவ்வளவு வச்சுட்டாரு பாத்தீங்களா? அப்படித்தானே சார் சொல்லுவோம். சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? தூத்துக்குடியில ஒரு பெரிய விசுவாசி, ஆளை சொன்னா நீங்க எல்லாம் கண்டுபிடிச்சிருவீங்க. அவருக்கு உப்பளம்லாம் இருந்துச்சு, சம்பளம் ஒழுங்கா கொடுக்கல. அந்த ஜனங்கள் ரொம்ப கொந்தளிச்சு போய் கடைசியில் யாரை கூட்டு வந்துட்டாங்க? அவங்களுக்கு ஒரு யூனியன் தலைவர் இருப்பார் இல்லையா, அவரை கூட்டு வந்துட்டாங்க. அவர் இவங்கிட்ட கேட்டு பார்த்தா, இருந்தாலும் ஏற்கனவே சம்பளம் கொடுக்காத விசுவாசி எப்படி பேசுவான்? அதெல்லாம் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு என்னமோ பேசினா அவன் அடிச்சுட்டான். யார? விசுவாசி அடிச்சுட்டான். அமைதியா உட்காந்துக்கிட்டாரு. என்ன கேவலமாகி போச்சு பார்த்தீங்களா? அமைதியா இருந்தார்.
ஒரு 4 மாசம் கழிச்சு அந்த தொழிற்சங்க தலைவருக்கு வேற ஒரு பகையாளி அவனை கொன்னுட்டான். யார? அந்த அடுத்த வாரம் சண்டே சர்வீஸ்ல இவர் எந்திரிச்சு சாட்சி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்னை தொட்டவனை தேவன் கண்மணி, என்ன உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுறான் பாருங்க. என்னை தொட்டதுக்காக அவர் ஆண்டவர் அவனை பூமியிலிருந்தே வேரோடு புடுங்கி விட்டார். நீ ஒழுங்கா சம்பளம் கொடுக்கல, அதுக்குள்ள நீ அறிக்கையிடணும். விசுவாசி, நீ ஒழுங்கா சம்பளம் கொடுத்துருந்தேன்னா உன்னையே அடிக்கிறான். பைபிள் என்ன சொல்லுது? கூலிக்காரனுடைய காசை நீ செய்யாத, வைக்காத. நீ வச்சுக்கிட்டு பிரமாணம் தெரியாத விசுவாசி. இவர் அடிச்சதுனால அவன் சாவல, அவன் 1008 துன்மார்க்கத்துல அவன் சாவறான். நான் என்ன சொல்றேன்னா அது தவறு. இவன் பாருங்க, மன்னிப்பு கேட்டவன் என்ன செஞ்சான்? அழுதான், தாழ விழுந்து அவங்க மன்னிப்பு கேட்கிறாங்க. இவன் சொல்றான், இல்ல இல்ல எதுக்கும் பயப்படாதீங்க, நான் கடைசி வரைக்கும் உங்களை வச்சு என்ன செய்வேன்? பராமரிப்பேன், நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க. மன்னிச்சிடுவீங்களா? அப்படி இயேசு சொல்றார், பிதாவே இவர்களை மன்னியும். ஸ்தேவான் சொல்றான், இவர்கள் செய்த பாவங்களை இவர்கள் மேல் சுமத்தாதிரும். இதெல்லாம் புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டிலேயே இவன் பிராக்டிஸ்ல கொண்டு வந்தான். அதனால தான் இவன் இயேசுவுக்கு யாரு? முன்னடையாளம். எல்லாரும் கண்களை மூடுவோம். இந்த 7 பாயிண்ட் அபிஷேகம் பெற்ற எனக்குள்ள இல்லைன்னா நான் பூர்ணமடைய முடியாது, சீயோனுக்கு போக முடியாது. இந்த 7 இல்லாத ஒரு விசுவாசி எருசலேமுக்கு போக முடியாது. எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் இந்த 7 காரியங்கள்ல ஏதாவது குறைபாடுகள் இருந்தா, சும்மா ஆவில் நிறைஞ்சிட்டு கத்திட்டு 8:30 அல்லேலியா போட்டு போறதெல்லாம் எனக்கு விருப்பம் கிடையாது. லைஃப்ல சேஞ்சிங் இல்லாத அபிஷேகம் பிரயோஜனம் இல்லை. ஒருத்தன் பெரிய பணக்காரனா இருந்த துன்மார்க்கனா இருந்தா என்ன பிரயோஜனம்? அதை விட ஒரு பரம ஏழை அவன் பரிசுத்தவானா இருந்தா அது போதுமானது. எல்லாரும் கண்களை மூடுவோம். இன்னைக்கு கர்த்தர் உனக்கு சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். அந்த ஒரு வார்த்தை போதும். மனுஷன் நேசிக்கிறானோ, புருஷன் நேசிக்கிறானோ, மனைவி நேசிக்கிறாளோ, பெத்த பிள்ளை நேசிக்கிறதோ, பெத்த தாய் தகப்பன் நேசிக்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தர் உனக்கு சொல்லுகிற வார்த்தை. எல்லாம் பைபிள்லாம் மூடுங்க, கண்களை மூடி முழங்கால் போடுவோம். வாழ்க்கையில துக்கம், வேதனை, சஞ்சலம், தவிப்போடு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளையே, உனக்கு தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை நேசிக்கிறேன். சிலுவையில தொங்கின கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், நேசிக்கிறேன் அல்ல, உன்னை அதிகமாய் நேசிக்கிறேன். தகப்பன் அவனை அதிகமாய் நேசித்தான். அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவரும் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மற்றவர்களை நேசிக்கிற தெய்வம் உன்னை அதிகமாய் நேசிக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? தேவன் உன்னை வெறுத்து விடவில்லை, தேவன் உன்னை மறந்து விடவில்லை. ஆமென், ஆமென். குறைகளை யார்ட்டையும் சொல்லாதீங்க, தெய்வத்திட்ட சொல்லுங்க. உங்களுடைய தரிசன வரங்களை இழந்து போகாதிருங்கள். தேவ சித்தத்துக்கு பரிபூர்ணமாய் ஒப்புக் கொடுங்கள். தீமையை சகியுங்கள், பாவத்தை விட்டு ஓடுங்கள், தீமை செய்தவர்களை மன்னியுங்கள். இதுதான் அபிஷேகத்தினுடைய செயல்திறன். எல்லாரும் கண்களை மூடுவோம், வாயை திறங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. அபிஷேகத்தை வச்சு நீங்க இதெல்லாம் செஞ்சிருக்கீங்களா? நான் செஞ்சிருக்கிறேனா? நாம் செய்திருக்கிறோமா? இவ்விதமாய் தேவாவியை பெற்ற மனுஷன் நம்மிடத்தில் உண்டோ? யோசேப்பின் அபிஷேகம் போல, யோசேப்பின் வாழ்க்கை போல உள்ளவர்கள் நம்முடைய மத்தியிலே உண்டோ? ஆமென், ஆமென். நம்ம எத்தனை பேர், ஆண்டவரே நான் அபிஷேகம் பற்றி எத்தனையோ வருடம் ஆகியும் இன்னும் மற்றவருடைய குறைகளை நான் மற்றவர்கிட்ட சொல்ல ஆரம்பித்து விட்டேன், அப்படி பழகிவிட்டேன், உம்மிடத்தில் மாத்திரம் சொல்லாமல் நான் எல்லா இடத்திலும் சொல்லிவிட்டேன் ஆண்டவரே, அது தவறு என்று எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? அபிஷேகம் பற்றி இத்தனை வருஷத்துல எத்தனை தரம் கர்த்தரனை மறந்து விட்டார், கர்த்தரனை கைவிட்டு விட்டார், கர்த்தரனை வெறுத்து விட்டார், கர்த்தரனை கண்டுகொள்ளவில்லை என்று எத்தனை தரம் நீங்கள் தேவனுக்கு விரோதமாய் பேசி இருப்பீர்கள்? அபிஷேகம் பெற்று இத்தனை வருஷத்துல உங்களுடைய வரங்கள், தாளந்துகளை எத்தனை தரம் புதைத்து வைத்திருப்பீர்கள்? அபிஷேகம் பெற்றும் இன்னும் எத்தனை விசை தேவ சித்தத்துக்கு உங்களால் ஒப்பு கொடுக்க முடியாமல் தடுமாறி இருக்கிறீர்கள்? அபிஷேகம் பெற்ற பின்பு பாவத்தோடு ஒத்து போயிருக்கிறோமா? பாவத்தை விட்டு விலகி ஓடி இருக்கிறோமா? அபிஷேகம் பெற்ற பின்பு நாம் தீமையை சகித்திருக்கிறோமா? இல்லாவிட்டால் தீமையில நாம் புலம்பி இருக்கிறோமா? அபிஷேகம் பெற்று
தீமையை செய்தவர்களை நாம் மன்னித்திருக்கிறோமா? ஆண்டவரே, அபிஷேகம் பெற்றும் நான் மற்றவர்களிடத்தில் குறைகளை பேசி தேவன் என்னை கைவிட்டார் என்று அறிக்கையிட்டு பாவத்தோடு ஒத்து போன இதெல்லாம் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் எழும்பி அறிக்கையிடலாம். அபிஷேகத்துக்கு முன்பாக உள்ளதல்ல, அபிஷேகம் பெற்ற பின்பு, ஞானஸ்தானம் பெற்ற பின்பு, சத்தியத்தை அறிந்த பின்பு, எத்தனை வருஷத்துல தேவன் என்னை கைவிட்டார் என்று சொன்னது தவறு. மற்றவருடைய குறைகளை நான் ரோடுல சொல்லி மற்றவங்களுக்கு முன்னாக சொல்லி கேவலப்படுத்தினது தவறு. ஆண்டவர் இன்றைக்கு சபையில யோசேப்பின் அபிஷேகத்தை காண விரும்புகிறார். ஹல்லேலூயா. Amen. Hallelujah. இன்றைக்கு மறுபடியும் அபிஷேகம் என்னும் விளக்கை கர்த்தர் உனக்கு ஏற்றி தரப்போகிறார். உன் விளக்குல எண்ணெயை கர்த்தர் ஊற்ற போகிறார். யோசேப்பின் சிரசில் இருந்த அந்த அபிஷேகம் உன்மேல் வந்து இறங்கட்டும். தீமையை சகிக்கும் அபிஷேகம். ஓ, எந்த பாதையில் போனாலும் கர்த்தர் என்னை அதிகமாக நேசிக்கிறார். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடைபெறுகிறது. ஹல்லேலூயா. நமக்கு கொஞ்ச நேரம் இருக்கிறது பிரியமானவர்களே. ஆமென். கர்த்தர் மறுபடியும் அந்த அபிஷேகத்தை நமக்கு தரட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை அதிகமாக நேசிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? என் தகப்பன் என்னை அதிகமாக நேசிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் உன்னை மறந்து விடவில்லை. நீ அவர் உள்ளங்கைகளில் இருக்கிறாய். அவர் உன்னை வெறுத்து விடவில்லை. அவருடைய கண்கள் உன்மேல் பதிக்கப்பட்டிருக்கிறது. நீ தீமையினூடாய் போவதை கர்த்தர் காண்கிறார். நாட்கள் வரும், இந்த அபிஷேகத்தின் மூலமாய் தீமையை நன்மையாய் மாற்ற பண்ணுவார். நீங்க எழும்பி அறிக்கை செய்தது உண்மைன்னா கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுவது உண்மையாயிருக்கும். நீங்க இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாஞ்சித்தது உண்மைன்னா நிச்சயமாக இந்த அபிஷேகத்தின் மூலமாய் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேவன் தருவார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹரே மேகபா. ஏய் மினா கரபல கதுரவானியா. Hallelujah, 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 hallelujah. Amen. Amen. கர்த்தர் இந்த கூட்டத்துக்கு உன்னை எதற்காக கொண்டு வந்தார்? அவருக்கு ஒரு திட்டம் உண்டு. உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை புதுப்பிக்கும்படியாக. ஆமென். உனக்கு ஒரு யோசேப்பின் சக்தியை தரும்படியாக வாஞ்சிக்கிறார். ஆமென். எங்க இருந்தாலும் பாவத்தை எதிர்த்து ஜெயிக்கிறது, பாவத்தை விட்டு விலகி ஓடுதல், தேவ சித்தத்துக்கு பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுத்தல். ஹல்லேலூயா.
இப்ப கூட நீ சொல்லலாம் வாயை திறந்து, இயேசு உன்னை நேசிக்கிறார். ஆமென். கர்த்தர் அதிகமா நேசிக்கிறபடினால்தான் உன்னை எந்த தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொண்டே வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். யோசேப்பின் அபிஷேகத்தை தாரும். டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. கண்ணை மூடு, முழங்கால் போடுங்க, போராடுங்க. கர்த்தாவே, யோசேப்பின் அபிஷேகம், யோசேப்பின் ஜீவியம் வேணும். தீமையை சகிக்க பலன் தாரும். தீமை செய்தவர்களை மன்னிக்க பலன் தாரும். பரிபூர்ண தேவசித்தம் செய்ய பலன் தாரும். என்னுடைய வரங்கள் வல்லமைகள் பிரகாசிக்க உதவி செய்யும். ஆமா, ஆமா. நமக்கு ரொம்ப ஷார்ட் டைம், குறைஞ்ச நேரங்கள் தான். ஆனா இதுல ஒரு நிறைவான அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். டைம் வேஸ்ட் பண்ணிடவே கூடாது. தயவு செய்து ஆண்டவரே எனக்கு தாங்க, கேளுங்க. பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. ஆமென். பலவந்தம் பண்ணுகிறவன் அதை பிடித்துக் கொள்கிறான், பெற்றுக் கொள்கிறான். ஆமென். அபிஷேகத்தை நீங்க பலவந்தம் பண்ணுங்க. கர்த்தாவே எனக்கு தாங்க சுவாமி, நான் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும், பாவத்தை விட்டு விலகி ஓடணும், உமக்காக நான் நிக்கணும்னு விருப்பப்படுறேன் சுவாமி, என்னால முடியல, அதுக்கு ஒரு அபிஷேகம் தாங்க. கேளுங்க, இந்த அபிஷேகம் போதுமா? ஆமென், ஆமென். சீயோனிலிருந்து ஒரு வல்லமை வரட்டும். ஆமென். எருசலேமிலிருந்து அக்கினி வரட்டும், பற்றி எரியட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்காய் நிக்க பலன் தர முடியாது. கேளுங்க, கேளுங்க. Hallelujah. Amen. Amen. Hallelujah. Amen. 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 கர்த்தர் மெய்யாகவே நான் வாஞ்சித்த அந்த கிருபை, நான் வாஞ்சித்த அந்த வாழ்க்கை, அதுக்குரிய ஒரு பலனை கர்த்தர் எனக்கு தந்தார்னு எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? நீங்க நான் சொன்ன வார்த்தையுடைய வார்த்தைகளை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். அதை எத்தனை பேர் நீங்க ரிசீவ் பண்ணிக்கிட்டீங்க? அதை எத்தனை பேர் வாஞ்சிச்சீங்க? அது எத்தனை பேர் இல்லைன்னு துக்கப்பட்டீங்க? எத்தனை பேர் அது இனிமே என்னுடைய வாழ்க்கையில வேணும்னு விருப்பப்பட்டீங்களோ தெரியாது. ஆனா கர்த்தர் அதை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். உண்மையாய் கர்த்தாவே, யோசேப்பை போல வாழ்ந்து நான் சிங்காசனத்துக்கு வரணும்னு விருப்பப்பட்டிருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை இந்த நேரம் இவ்வளவு நேரத்துக்குள்ள பலப்படுத்தி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, அலைக்கபாரியானோ திரோபகத்ரோ ஹக்கவினி விரவானியாராவாலா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆம். பாவம் அறியாது, பாவமே செய்யாது, பாரிதில் ஜீவித்தீரே. பாவம் அறியாது, பாவமே செய்யாது, பாரிதில் ஜீவித்தீரே. பரிசுத்தரும்மை போல் ஜீவிக்கவே, பரிசுத்தரும்மை போல் ஜீவிக்கவே, பலமதை தாருமையா, உந்தன் பலமதை தாருமையா, பலமதை தாருமையா, உந்தன் பலமதை தாருமையா. எத்தனை பேருக்கு உண்மையா தேவை? ஆண்டவரே, உம்மை போல ஜீவிக்க, மன்னிக்க, மறக்க, சகிக்க, உமக்காய் நிற்க எனக்கு ஒரு பலன் தாரும். கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. ஆமென், 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 ஆமென். ஹைகரபகத்ரா.
வாயை திறவுங்க. ஆமென். பரிசுத்தர் உம்மை போல ஜீவிக்க எனக்கு பலன் தாங்க. ஆமென். ஹல்லேலூயா. உன் வாயை விரிவாய் திற, நான் நன்மையினால் நிரப்பட்டும். ரிக்கபானியா ரபஹானியா ரபகதுனா. ஆமென். ஆமென். பரிசுத்தர் உம்மை போல் ஜீவிக்கவே, பரிசுத்தர் உம்மை போல் ஜீவிக்கவே பலமதை தாருமையா, உந்தன் பலமதை தாருமையா, பலமதை தாருமையா, உந்தன் பலமதை தாருமையா. பரிசுத்தர் உம்மை போல் ஜீவிக்கவே, பரிசுத்தர் உம்மை போல் ஜீவிக்கவே பலமதை தாருமையா, உந்தன் பலமதை தாருமையா, பலமதை தாருமையா, உந்தன் பலமதை தாருமையா. பரிசுத்தர் உம்மை போல் ஜீவிக்கவே, பரிசுத்தர் உம்மை போல் ஜீவிக்கவே பலமதை தாருமையா, உந்தன் பலமதை தாருமையா, பலமதை தாருமையா, உந்தன் பலமதை தாருமையா. ஏகாரவனா ஷவனஹ ஏகாரவலவர. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே. ஆமென். கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. அபிஷேகத்தின் மூலமாய் யோசேப்பை கர்த்தர் எவ்வளவாய் தெய்வீகமாய் மாற்றினார் என்பதை விளங்கிக் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை வாஞ்சிக்க, அப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு அனுக்கிரகம் செய்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. இன்னும் இந்த அனுபவங்களை வளர்ச்சி அடைந்து சிங்காசனத்துக்குள்ளாய் மாறி அவரை சந்திக்க உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.